வெல்கம் டு மை மெட்ராஸ் ஹோம். குழந்தைய வச்சுட்டு எப்படி வீட்டு வேலையெல்லாம் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குட்டி ப்ளே ஸ்கூல் போயிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ எடுத்திருந்த வீடியோ தான் இது. மோஸ்ட்லி வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக பாட்டு கேட்டுட்டு தான் செய்வோம். அந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். குட்டி இருந்தால் கண்டிப்பாக கார்ட்டூன் சேனல் தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டுப்பேன். இப்போல்லாம் டிவி அவ்வளோவா குட்டி பையனுக்கு போட்டு காமிக்கிறதே இல்லை. ரிமோட்டில் இருக்க பேட்டரியை கழட்டி வச்சுட்டு டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வச்சுருக்கோம். குழந்தைங்க வளர வளர பயங்கரமாக நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த மாதிரிலாம். ஸோ அவனுக்கு டிவி காமிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு டாக்டர் சொன்னதால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வச்சு காமிப்பேன். அப்புறம் இந்த ஏபிசிடி AIE அதெல்லாம் கற்றுக் கொடுக்குற சேனல்ஸ் மட்டும்தான் காமிக்கிறோம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு இருக்கேன். இது என்னோடய ஒர்க் டேபிள். இந்த புக்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்டோட கலெக்ஷன்ஸ் தான். ஏகப்பட்ட புக்ஸ் வச்சிருக்காரு. எல்லாமே இங்கே ஷெல்ஃப் இல்லாததால் எல்லாமே பாக்ஸில் வச்சு லாஃப்டில் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் புக்ஸ் மட்டும் நான் எனக்கு தேவையானது மட்டும் டேபிளில் வச்சுருக்கேன். அப்புறம் இது புதுசாக நான் வாங்கியிருந்தேன். இந்த ஜேர்னலிங் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த டேபிள் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதை தான் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கோட்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, இதுவுமே பக்கத்துலேயே வச்சாச்சு. இது ஒரு அலார்ம் கிளாக், ஒரு பழைய மாடல் அலார்ம் கிளாக். பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ டேபிளில் வைக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இதுவுமே வாங்கி. 200 சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக இந்த ஒரு குட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கியிருந்தேன். இது 100 ருபீஸ்க்குள்ளே தான் நினைக்கிறேன், எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி வெளியில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். பட் அது கீழே இருக்க அந்த கார்ட்போர்டோட ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தா தூசி படியாமல் அழகாக இருக்குமேன்னு சொல்லி இப்படியே டேபிளில் ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி வச்சாச்சு. அப்புறம் இது ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 4 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான். டியோடாப்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நல்லா வந்துருந்துச்சு. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் இது. நான் இன்னொரு ஃபோன் ஸ்டாண்டுமே வாங்கியிருந்தேன். பட் அது வரும்போதே உடஞ்சி போய் தான் வந்திருந்தது. பட் இது நல்லா இருக்கு. இந்த டேபிள் மேலே கிளாத் போட்டு வைக்கலான்னு தான் நினச்சேன். பட் குட்டி ஒரு டைம் இழுத்தா எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அப்படியே டேபிளில் சாதாரணமாகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலையில் டைமில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கங்கே வச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். அப்புறம் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையுமே பார்ப்பேன். குட்டி பையன் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு விடவே மாட்டான். நம்ம ஏதாச்சும் ஒன்று க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா தான் பொம்மையெல்லாம் தூக்கி நடுவில் வச்சுட்டு க்ளீன் பண்ணவே விட மாட்டான். ஸோ இப்போ அழகாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த நெட்லன் இருக்கு இல்லையா, இது நல்லா தூசி ஆகிடும் ஒரு 1 வீக்குள்ளே. ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு டைம் ஆச்சும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா மாட்டி விடணும். இது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ரெண்டல் ஹவுஸ்லலாம் இருந்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு நமக்கு இந்த நெட்லன். அப்புறம் வீடுமே தொடச்சி விட்டாச்சு. நான் டெய்லியும் வீடு துடைக்க மாட்டேன். வாரத்தில் 2 டைம்ஸ் மட்டும்தான் துடைப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப குட்டி பையன் ஏதாவது அழுக்கெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னா என் ஹஸ்பண்டே நைட்டு ஆனால் கூட அவரே தொடச்சிருவார். என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதால தான் ஏதோ எங்களால் பார்த்துக்க முடியுது. இந்த வீடியோ எடுத்திருந்த அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். அன்னைக்கு இடியாப்பம் செஞ்சுருந்தேன். ஸோ மதியத்துக்கு குக் பண்ணிட்டு இருந்தேன். மிச்சம் இருக்க பாத்திரம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி டைமில் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா, குட்டி வர்றதுக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்மளுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் குட்டியை பார்த்துக்க முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் அப்படியே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ ஒரு 11:30 போல் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் எனக்காக ரிலாக்ஸேஷன் டைமும் கிடச்சிது. நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம மற்றவங்கள எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும்.
எனக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து என்னோட ஹெல்த்தில் எப்படி எல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி. முக்கியமாக நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சுருந்தேன். காலையில் இடியப்பம் தேங்காய் பால், மதியம் வந்து லெமன் ரைஸ், தொட்டுக்க வந்து இந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது வந்து சேப்பங்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக வந்து நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கணும். மிச்சம் இருக்க இந்த இடியாப்பம் வந்து அப்புறமா தாளித்து சாப்பிட்ருவோம். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு நிறைய வெரைட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றதே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் ஓகே தான். ஒரு சிலர் வந்து நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் தான் குக் பண்ணுவோம். இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாலாம் துடைக்க மாட்டேன். கேஸ் ஸ்டவ்வுமே வந்து துடைக்க மாட்டேன். லேசாக வந்து மேலே இருக்க எண்ணெய் மட்டும்தான் தொடச்சி விட்டுருவேன். நைட்டு தான் வந்து குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி விடுவேன். மதியம் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், அப்படி தொடச்சி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். எப்படியும் திருப்பியும் நம்ம குக் தானே பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நமக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ குட்டியை வந்து கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அவர் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் கூட நம்மளும் உட்காந்துக்கணும். இல்லைன்னா வந்து அவருக்கு கோவம் வந்துடும். நம்ம ஃபோன் நோண்டினாலும் வந்து ஃபோன் வேண்டாம், கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து விளையாடுறது, அவரை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்படியே தான் வந்து அந்த டே போகும். கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அவருமே வந்து தூங்கிடுவார். தூங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து நான் போடலை. ஸோ அதுவுமே வந்து போட்டு வச்சிடலாம் கையோடன்னு சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெடுமே வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். இது வந்து பர்ஃபெக்டாக நான் போட மாட்டேன், அங்கங்கே கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். பட் ஓரளவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. இந்த வேலையெல்லாம் வந்து என்னோட அம்மா வீட்டில் நான் செய்யவே மாட்டேன். என் அண்ணா இல்லை தம்பி அவங்க தான் வந்து என்னோட பெட்டுக்குமே அவங்க தான் வந்து பெட் ஸ்ப்ரெட் போடுவாங்க. இதுதான் வந்து நமக்கு ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். வீட்டில் எல்லா வேலையுமே நம்மளே பழகிருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இப்படி பிரித்து பிரித்து செய்யறதால கொஞ்சம் வந்து எனக்கு இங்கே வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி பெட் ஸ்ப்ரெட் வந்து ஃப்ளிப்கார்ட் இல்லைனா டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் வந்து காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு. ஒரே ஒரு குட்டி இந்த பூ முறுக்கு கூட ஒரு காஃபியும் வச்சு ஈவினிங் வந்து ஒரு 3:30 போல் குடிச்சிருந்தேன். ரொம்ப குட்டி குழந்தைங்கள பெரியவங்க யாரும் இல்லாமல் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா அது அப்படியே பழகிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.